எல்லோருக்கும் வணக்கம். சாதாரண மனிதனும் ஞான நிலையை அடையக்கூடிய திருமூலர் திருமந்திரத்தில் சொல்ல இருக்கக்கூடிய அட்டாங்க யோகத்தை பற்றி வரிசையை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ பிரத்யாகாரம் 5வது பாகம். இந்த வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்வே ஒன்று பார்த்துருவோம். இந்த சர்வே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஒட்டு மொத்தமா இந்த உலகத்துல 3ல் 2 பாகம் தண்ணீர் இருக்கு. இந்த 3 பாகத்துல 2 பாகம் உலகம் முழுவதும் தண்ணீரா இருக்கு. அந்த தண்ணீர்ல 100% தண்ணீர்ல 97.5% உப்பு தண்ணி. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். 100% உலகத்துல உள்ள தண்ணீர்ல 97.5% உப்பு தண்ணி. மீதி இருக்கிற 2.5% தான் உப்பு இல்லாத தண்ணி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 100 ரூபா நீங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா 97 ரூபா 50 காசு செல்லாது. மீதி இருக்கிற 2 ரூபா 50 காசு தான் செல்லும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மீதி இருக்கிற 2.5% தண்ணீர்ல 70% ஐஸ் கட்டியா இருக்கு. நல்லா கவனிக்கணும். மீதி இருக்கிற 2.5%த்துல 70% தண்ணி ஆனது ஐஸ் கட்டியா இருக்கு. 2.5%த்துல 70% அப்படிங்கிறது 0.75%. இப்போ உங்க கையில உள்ள 100 ரூபாயில வெறும் 75 பைசா மட்டும் தான் உங்க கையில இருக்கு. இந்த 0.75% நல்ல தண்ணீர்ல வேண்டாத இடத்தில் பெய்யக்கூடிய மழை, வேண்டாத இடத்தில் பெய்யக்கூடிய கடல், ஆறு இது போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த 0.75%த்துல இந்த பயன்படுத்த முடியாம காட்டுலையும் கடல்லையும் வெட்ட வெளியிலையும் பொட்டாங்காட்டிலையும் ஒழுகிற மழை நீர்லாம் கழிச்சது போக நம்ம பயன்படுத்தப்படக்கூடிய குடிநீரானது 0.08%. அதாவது 100 ரூபாயில வெறும் 8 பைசா மட்டுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுபோல இந்த உலகத்துல உள்ள 100% தண்ணீர்ல வெறும் 0.8%, வெறும் 0.8% மட்டும்தான் நம்ம நல்ல தண்ணியை இந்த உலகத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த 0.8% தண்ணியில தான் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, பவர் ஜென்ரேட் பண்றது, குளம், குட்டை, ஏரி, ஆறு இதுல நம்ம பயன்படுத்துறது, குடிநீர் தண்ணீரா பயன்படுத்துறது. நம்ம பயன்படுத்துகிற அத்தனை நல்ல குடிநீரும் இந்த 0.08% அளவு தான். இதை எதுக்கு இந்த இடத்துல இந்த சர்வேவை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம உடம்பாகிய இந்த 100%த்துல வெறும் 0.08%க்கு கீழே தான் நம்மளோட அறிவுகளும் நம்மளோட திறமைகளையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த உதாரணம் சொன்னது. இந்த உதாரணமும் உண்மையான சர்வே தான். வேணும்னா நீங்க கூகுள்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த 100% உடம்புல வெறும் 0.8%க்கு கீழே தான் நம்ம அறிவுகளையும் திறமைகளையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். 100 ரூபாயில வெறும் 8 பைசா மட்டுமே பயன்படுத்தும் போதே நமக்கு நம்மளை சுத்தி எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே போன வீடியோல விரிவாகவே பார்த்தோம். உங்களை சுத்தி இருக்கிற இந்த நவீனமயமான கண்டுபிடிப்புகள் அத்தனைக்குமே உங்களோட திறமையும் உங்களோட அறிவும் தான் காரணம். ஆனா அதை நீங்க சாதாரணமா 1%க்கு கீழே தான் நீங்க பயன்படுத்துறீங்க. அதுக்கே இவ்வளவு நவீன கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய உடம்புல ஒரு 50%, ஒரு 100% நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இந்த விஞ்ஞான வளர்ச்சி, உங்களுடைய ஆற்றல், உங்களோட அறிவு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துங்க. அப்போ நம்மளோட உடம்புல இத்தகைய ஆற்றலையும் இத்தகைய அறிவையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதற்காக தான் இந்த அட்டாங்க யோகங்கிற இந்த பிரத்யாகார பயிற்சி. பிராணாயாமத்துல உங்களுடைய மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தி உங்களுடைய மனதை கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த மனம் என்ற கருவியை கொண்டு நீங்க உங்க உடம்புல உள்ள 6 சக்கரத்துல ஒவ்வொரு சக்கரமா உங்களுடைய மனதை நிலைநிறுத்தி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை அப்படிங்கிற எல்லா சக்கரங்கள்லையும் ஒவ்வொரு சக்கரத்திலையும் உங்களுடைய மனதை நிலைநிறுத்தி அதனுடைய சக்தியை எழும்ப செய்து நீங்கள் சாதாரணமாக மூக்கில் இழுக்கும் இந்த மூச்சு காற்றை நேரடியாக மூக்குவில் வெளியே விடாமல் அதை உள்ளுக்குள்ள பைபாஸ் செய்து அதை எப்படி வெளியில விடணும் அப்படிங்கறத நான் போன வீடியோல விரிவாக சொல்லியிருந்தேன். இது போல நீங்க பயிற்சிகள் செய்யும் போது உங்களுடைய உடம்பில் உள்ள அறிவு கேந்திரங்கள் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு, நம்ம மூளை எல்லாமே முழுக்க அணுக்களோட கூட்டமைப்புல தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி செயல்படாத இந்த அணு கூட்டமைப்புகளை செயல்பட வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிரத்யாகாரங்கிற இந்த யோக பயிற்சியை செய்யறோம்.
உங்களுடைய மனசானது சின்ன சின்ன அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வரிசையா தேங்காய் பை கொடுக்குறாங்க. தேங்காய் பை கொடுக்குறவரு வரிசையா எல்லார்ட்டையும் கொடுத்து வந்துகிட்டே இருக்காரு. உங்களுக்கு பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட தேங்காய் பை கொடுத்துட்டு இருக்கும் போது அவரை யாரோ கூப்பிடுறாங்க. அவர் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அடுத்தது உங்களுக்கு கொடுக்காம கவனம் குறைவா அவர் பாட்டுக்கு கூப்பிட்ட யாரோ அவங்களோட திரும்பி பார்த்துட்டு வேகமா போயிடுறாரு. இப்போ அந்த வரிசையில் உள்ள எல்லாருமே தேங்காய் பை வாங்கிட்டாங்க, நீங்க தேங்காய் பை வாங்கல. உடனே உங்க மனசு என்ன சொல்லும், சே எல்லாருக்கும் தேங்காய் பை கொடுத்தா நமக்கு ஏன் என்ன தேங்காய் பை கொடுக்காம இருக்கான், எப்படி என்ன மட்டும் அவன் மறந்துட்டு போனான், நம்மளா போய் கேட்டு வாங்குறதுக்கு நமக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போது நமக்கு பக்கத்தில் உள்ள ஆளு, சார் என்ன சார் உங்களுக்கு இன்னும் தேங்காய் பை கொடுக்கலையா, நீங்க எப்படி சார் வாங்காம விட்டீங்க, அட விடுங்க சார் போயிட்டு போகுது, அதையா சார் ஞாபகப்படுத்துறீங்க விடுங்க, அது என்ன சார் உங்களுக்கு மட்டும் அவன் கொடுக்காம போயிட்டான் அப்படின்ட்டு பக்கத்துல உள்ளவன் நம்மளை கடுப்பேத்துறதுக்காகவே 4-5 தடவை கேட்பான். சரி போயிட்டு போகுது நம்ம பார்க்காத தேங்காவா அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ள நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் நமக்கு பக்கத்துல உள்ளவன் அந்த தேங்காய் பையை திறந்து உள்ள எடுக்கிறான். அதுல பெரிய தேங்காய் இருக்கு, வெத்தலை பாக்கு இருக்கு, ஒரு பெரிய லட்டு ஒன்று இருக்கு. பக்கத்துல உள்ளவன் லட்டு எடுக்கிறத பார்த்தோன்னா திடீர்னு நம்ம மனசு, ஆஹா பெரிய லட்டு ஒன்று போயிடுச்சு, அடாடா சே இந்த லட்டை மிஸ் பண்ணிட்டோமே, தேங்காய் கூட நம்ம வாங்கிக்கலாம், தேங்காயோட சேர்ந்து இப்போ லட்டும் போயிட்டு சே எப்படி நம்மளை மட்டும் அவன் தேங்காய் போய் கொடுக்காம போயிட்டான் அப்படின்னு அந்த மனசு தேவையில்லாம மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடும். எப்படியாவது நம்ம இந்த பைய வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு சேரை விட்டு வெளியில ஏந்திரிச்சிருவான். தேங்காய் போய் வாங்கலான்னு கிட்டக்க போகும்போது சரி போயிட்டு போது விடு, போய் இவ்வளவு கூட்டத்துல அசிங்கமா நம்ம போய் கேட்டுக்கிட்டு அப்படின்ட்டு உங்களுடைய மனதானது கேவலமா சின்ன சின்ன அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுது அப்படிங்கறத நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதனாலதான் பிராணாயாம பயிற்சியில மூச்சை இழுத்து அடக்கி அதை எப்படி விளையாடணும் அப்படிங்கறத கடந்த வீடியோக்கள்ல விரிவாவே பார்த்தோம். மூச்சை நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் போது உங்களுடைய மனமானது உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்க யார்கிட்டயாவது வேகமா கோவப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூச்சு காற்றானது வேகமா துடிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அதே போல ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் கேட்டாலும் உங்களுடைய மூச்சு காற்றானது ரொம்ப வேகமா துடிக்கும். இப்படி நல்ல விஷயங்கள்லயும் சரி கெட்ட விஷயங்கள்லயும் சரி உங்களுடைய மூச்சு காற்றானது உங்களை வேகமா துடிக்க வச்சு உங்களோட ஆயுளை கம்மி பண்ணிடும். அதனால எவ்வளவு அதிகமாக கோபம் வந்தாலும் நீங்க உங்க மூச்சு காற்றை உள்ள இழுத்து சிறிது நேரம் தம் கட்டி வச்சிருந்து பிராணாயாம பயிற்சியில சொல்றது மாதிரி மெதுவா அந்த மூச்சு காற்றை ரிலீஸ் பண்ணும்போது உங்களுடைய கோபமானது அந்த நொடியே குறையும் அப்படிங்கறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். பொதுவாகவே நீங்க வீட்டுல பூஜை செய்யும் போது பாத்தீங்கன்னா பூஜை அறையில நல்லா கழுவி விடுவீங்க. பாத்திரம் விளக்கு அதெல்லாம் சோப்பு போட்டு புளி போட்டு சாம்பல் போட்டு எல்லாம் விளக்கி வச்சிருவீங்க. புது திரி போடுவீங்க, புது எண்ணெய் போடுவீங்க. அந்த இடம் ஃபுல்லா சாணியால கழுவி சுத்தம் பண்ணி கோலம்லாம் போட்டு பூஜை பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்களும் ஃபுல்லாவே குளிச்சிருவீங்க, புது ட்ரெஸ் போட்டுருவீங்க. சாமி போட்டோலாம் நல்லபடியா தொடச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சிருவீங்க. பூ அலங்காரம்லாம் பண்ணிடுவீங்க. பத்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்துவீங்க. சூடம்லாம் கொளுத்தி மந்திரம்லாம் சொல்லி நல்லபடியா பூஜை செய்வீங்க. இப்படி உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நீங்க சுத்தப்படுத்துறீங்களே தவிர இந்த பூஜைக்கு முக்கியமானது உங்களுடைய மனம். இந்த மனம் என்ற தீக்குச்சி இல்லாமல் நீங்க எந்தவித பூஜையும் எந்தவித மந்திரமும் ஒழுங்கா செய்ய முடியாது அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையுமே சுத்தப்படுத்தின நீங்க இந்த பூஜைக்கு முக்கியமான உங்க மனசை நீங்க என்னைக்கு சுத்தப்படுத்தி பூஜையில உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எது அசிங்கமாக இருந்தாலும் சரி இந்த பூஜை செய்யும் போது உங்களுடைய மனமானது முழுக்க முழுக்க தூய்மையா இருக்கணும். அதுபோல இந்த மனமானது உங்களுடைய கண்ட்ரோல்ல, அதாவது உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கணும். நீங்க எந்த தெய்வத்தை நினைச்சோ இல்ல எந்த மந்திரங்கள் சொல்லியோ எதை நினைச்சு நீங்க பூஜை செய்யும் போது அதோடைய உங்களை மனமானது ஒருமுகப்பட்டு அந்த பூஜை புனஸ்காரங்களை வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும். இப்படி மனதை சுத்தப்படுத்தாம உங்களை சுத்தி இருக்கிற வீட்டையும் சாமி போட்டாவையும் சுத்தப்படுத்தி வாசனை திரவியங்கள் எல்லாம் பண்ணி உங்களுடைய மனசு அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த வித பூஜை செய்தாலும் அதில் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது போல இந்த பிரத்யேகார பயிற்சி எல்லாம் செய்யும் போது குருவோட துணைகள் இல்லாம செய்யக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். காரணம் இதுக்கு முன்னாடி உள்ள பிராணாயாம பயிற்சியில மூச்சை இழுத்து உள்ளுக்குள்ள கும்பிக்கும் போது, அதாவது அடக்கும் போது உங்களுடைய துடிக்கின்ற இதயமானது திடீரென்று நிற்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப தம் கட்டி மூச்சை நிறுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய துடிக்கின்ற இதயம் டக்குன்னு நின்றும். அதனால இது ஆபத்தான விஷயங்கள்.
குருவோட துணை இல்லாம இந்த பிராணாயாமம், பிரத்யேகாரம், தாரணை, தியானம்லாம் செய்யாதீங்க. வெளிநாட்டுல இப்போ ஒரு புதுசா யோகா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். உங்களுடைய வலது கையை இடது காதலையும் இடது கையை வலது காதலையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா முட்டியில கீழே குமிஞ்சு ஒரு 25 தடவை உட்கார்ந்து எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மூளையில அபரிவிதமான சக்திகள் கைகூடுது. அதனால நிறைய நன்மைகள் வருது அப்படிங்கறத வெளிநாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க சொல்ற இந்த அதிசயமான விஷயம் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பிள்ளையாருக்கு போடுற தோப்பு காரணம் தான். நம்ம பாரம்பரியத்துல சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் வெளிநாட்டுல மிக அதிசயமா பாக்குறாங்க. எப்படி உங்க உடம்புல சட்டையை போட்டுக்கிட்டு அந்த சட்டையை கழட்டும் போது மேலிருந்து ஒவ்வொரு பட்டனா கழட்டுவீங்களோ அது போல நீங்க இந்த மனம் என்ற தீக்குச்சியை கொண்டு ரூமுக்குள்ள இந்த வெளிச்சத்தை தேடுற மாதிரி, இந்த கேண்டில தேடுற மாதிரி, இந்த மனம் என்ற தீக்குச்சியோட உதவியோட உங்க உடம்புல உள்ள இந்த 7 சக்கரத்தையும் சட்டரம் பட்டனை கட்டுறது போல ஒவ்வொரு சக்கரத்திலையும் உங்களுடைய மனதை நிலைநிறுத்தி இந்த பயிற்சியை நீங்க செய்யணும். அப்படி ஒவ்வொரு சக்கரத்திலையும் நீங்க பயிற்சியை முடிக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு விதமான திறமைகளும் ஒவ்வொரு விதமான சக்தியும் கை கூடிக்கிட்டே வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இந்த யோகம் செய்யலாம். ஏன்னா இந்த யோகம் வருது ரொம்பவும் பொதுவானது, யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க செய்யும் போது உங்க ஊர்ல நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஊர் பஸ் ஸ்டாப்ல யார் நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு உங்க வீட்டுக்கு யார் யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இந்த மாதிரியான ஆற்றல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மள்ட்ட இந்த மாதிரி மிக அற்புதமான சக்தி எல்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு அதோட நீங்க உங்களோட யோகத்தை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா இதற்கு பேரு அவயோகம்னு பேரு. கடவுள் நம்பிக்கையோட உங்களுடைய மனதை சிவத்தோடு, அதாவது கடவுளோடு ஒன்றுபட்டு நீங்க யோகங்கள் செய்யும் போது உங்களுக்கு நிறைய விதமான சக்திகள் கிடைக்கும். அந்த சக்திகள் கண்டு உங்களுக்கு ஆணவமோ அகங்காரமோ ஏற்படாம நம்மளுடைய நோக்கமானது இந்த சிவத்தை அடைகிறது தான் அப்படிங்கிற ஒரே விஷயத்த மனதுல குறிக்கோளோட கொண்டு நீங்க யோகத்தை தொடர்ந்து செய்யும் போது நீங்க இந்த இறைவனோட கலக்கலாம். இந்த இடத்துல இறைவன் சொல்றது உங்களோட தலையில உள்ள பீனியல் கிளாண்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதை பத்தி போன வீடியோல விரிவா சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒவ்வொரு சக்கரத்திலையும் உங்களுடைய மனதை நிலைநிறுத்தும் போது அதுல ஒவ்வொரு சக்கரத்திலையும் குறிப்பிட்ட மாத்திரை அளவு நீங்க மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு சில விதிகள் இருக்கு. மூலாதாரம் 4 மாத்திரை, சுவாதிஷ்டானம் 6 மாத்திரை, மணிப்பூரகம் 10 மாத்திரை, அநாதகம் 12 மாத்திரை, விசுத்தி 16 மாத்திரை, ஆக்கினி 2 மாத்திரை அப்படின்னு நிறைய இருக்கு. இதை பத்தி சொன்ன அப்படின்னா இன்னும் 4-5 வீடியோ பிடிக்கும். அதனால நீங்க எதுவா இருந்தாலும் குரு மூலியமா கத்துக்கிறதுனால மீதி எல்லா விதமான உபதேசங்களையும் நீங்க குரு கிட்ட இருந்து கத்துக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய முதுகு தண்டுக்கு கீழே உள்ள மூலாதாரங்கிறது பஞ்சபூதங்கள்ல மண்ணை குறிக்கும். அதோட தெய்வமானது விநாயகர். அடுத்த நிலையான சுவாதிஷ்டானங்கிறது தெய்வம் திருமால். அது உடம்புல உள்ள நீரை குறிக்கும். அப்பா என்னோட அடி வயிற்றுல பாலை வாத்தியாப்பா அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. அடி வயிற்றுக்கு மேல உள்ள மணிப்பூரகம் அப்படிங்கிறது உருத்தனுங்கிற தெய்வத்தை குறிக்கும். அது நெருப்பை குறிக்கும். கோபத்துல சொல்றீங்கல்ல, ஐயோ வயிற்றுல அடி வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மணிபுரத்துக்கு மேல அடுத்து அநாதகம், அதுக்கு தெய்வம் சதாசிவன். அது காற்றை குறிக்கும், அதாவது நெஞ்சு குழி பகுதி. திடீர்னு அதிர்ச்சியான செய்தி கேட்டா அவங்க நெஞ்சில டக்குன்னு காத்து அடைச்சுக்கும். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உச்சந்தலை பகுதி சக்தியை குறிக்கும். அது ஆகாசத்தை குறிக்கும். இப்படி பஞ்சபூதங்கள் அனைத்தும் நம்ம உடம்புல உள்ள அத்தனை சக்கரங்களையும் குறிக்கும். இது சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னும் 4-5 வீடியோ பிடிக்கும். மொத்தத்துல நீங்க சுவாசிக்கிற காற்றை கொண்டு உடம்பில் உள்ள ஆதாரங்களில் நிறுத்தி மனம் என்ற தீக்குச்சியை கொண்டு ஒவ்வொரு சக்கரத்திலும் இறைவனை உணர்ந்து அடுத்த நிலையான பிரத்யாகாரம் முடித்துவிட்டு அடுத்த நிலையான தாரணைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை ஞாபகம் வச்சுங்க. இந்த வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். எல்லாரும்